ஒரு வழியா கொடுத்த எல்லா புளியும் குத்தியாச்சுனாக்கா. ஆமாம் மல்லிக்குட்டி, எப்படியும் ஒரு 20 கிலோ இருக்காது. தாராளமா இருக்கும்க்க. சரி கிளம்புவோமா? எக்க எங்க கிளம்ப சொல்லுதிய? இருங்க, கையோட புளியும் வாங்கிட்டு போயிருவோம். ஏட்டி அவி இன்னும் வெளியே வந்தபாடு இல்லையே. எப்படி அந்த புளியை எடுத்து உள்ளேக்கு வந்ததுனாக்கா ஆகணும். கொஞ்ச நேரம் இருப்போமே, அது வரைக்கும் ஏதாவது கதை விடுங்க. என்ன தட்டி கதை விட? வீட்டில் மாசமா இருக்க பிள்ளை இருக்கு, சீக்கிரமா போகணும். நம்ம பாட்டுக்கு புளியை உரிக்கும், புளி தோலை எடுக்கும்னு வந்துட்டோம். பிள்ளைல அங்கே ஒத்தையில இருக்கும். ஏட்டி மல்லிக்குட்டி, அதான் உன் பிள்ளையில 2 துணைக்கு இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஏதோ ஒன்றுனா போன் அடிப்பாவ. அதுவும் சரிதாக்க, இருந்தாலும் மனசு படபடன்னு இருக்க. ஏக்கா, அப்போ என்னமோ உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. கல்யாண வேலை நிறைய இருக்கும் உண்டக்கா. ஆமா, கல்யாண வேலையை நீ பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏட்டி மல்லிக்குட்டி, சமையலுக்கெல்லாம் ஆள் வெளியே போட வேண்டாம். அதான் நம்மளே சமைப்போம்ல, சமைச்சுக்கிடலாம். ஏக்கா நம்மளால முடியுமா? ஏக்கே மறந்துட்டியலா? ஆல்ரெடி நம்ம அள்ளி தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு நம்ம தான் சமைச்சோம். அவ்வளோ பேருக்கு சமைச்சோம். இப்போ கல்யாணத்துக்கு சமைக்க முடியாதா? அதானடி, நீ காய்கறி அரிசி இந்த மற்ற ஐட்டங்கள்லாம் வாங்கி போட்டுரு. அப்புறம் எப்படியோ நீ பொண்ணுக்கு அம்மாலாம் பிஸியாக தான் இருப்பா. மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுதோம். அப்படின்னா சரிக்கா, நான் அப்போ அவர்கிட்ட கேட்டு பார்க்கேன். மல்லியக்கா பாத்தீங்களா, நெட்டவழியே படிக்க வைக்கணுன்னு அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டா. இப்பெல்லாம் நம்ம கூட சேர்றதே இல்லை. நானும் கவனிச்சேன் டி. இப்போ மரத்தடிக்கெலாம் வர்றதில்ல, நம்மளை பார்க்குறக்கும் வர்றதில்ல, மறந்துட்டாளாட்டிருக்கு. சரி, அதுவும் நல்லது தானே. அது இனி சின்ன பிள்ளை தானே, படித்தா படிக்கட்டும். நம்ம கூடலாம் சேரணும்னு கணக்கா? ஆமாம், நெட்டுஸ் ரொம்ப பிஸி ஆயிட்டு. சரி படிக்கட்டும். என்ன இந்தக்கா வராவளா வரலையா? எனக்கு நேரம் ஆகுதே. ஏக்கா பிறகு பிள்ளைகளுக்குலாம் ஜாதகம் பார்க்க நம்ம தடுங்க. ஆமாம், மூத்தவளுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு தான் அப்புறம் என்ன முடிவுனாலும் எடுக்கணும். ஆமாட்டி, ஜாதகத்தை பார்த்தே முடிவு பண்ணுங்க. 10 பொருத்தம் இருந்தாலே போதும், நல்லா தைரியமாக கட்டி கொடுத்துடலாம். ஆமாக்கா. என்ன புளியெல்லாம் குத்தியாச்சா? ஆமாக்கா. அன்னைக்கு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. இனி நாளைக்கு தோட்டத்துல இருந்து புளியம்பழத்தை உளுப்பி எடுத்துட்டு வந்தாதான் நாளைக்கு வேலை. நான் சொல்லி அனுப்புறேன் என்ன? சரிக்கா. சரி, எல்லாரும் போயிட்டு வாங்க. சரசக்க, அந்த புளி பரவாயில்லம்மா, நீங்க குத்தி தந்ததே போதும். புளி நான் உள்ள எடுத்து வச்சுக்கிறேன், நீங்களே கிளம்புங்க. அது இல்லக்க, புளி குத்தி கொடுத்ததுக்கு ரூபாயும் புளியும் தாரேன் நீ எல்லாம். ஆமல்ல, ஆனா அது இப்ப கிடையாதுமா. 10 நாளும் புளியை குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கடைசியில தான் தருவோம். என்னக்க சொல்லுதியே? நீங்க இன்னைக்கு தருவீங்கன்னு நினைச்சுலாம் நாங்க வந்தோம். இல்ல இல்ல, 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க 10 நாளுக்கு வேலை செஞ்ச கூலியும் 2 கிலோ புளியும் தருவோம். ஏட்டி ராசதி, என்னட்டி இப்படி ஆகி போச்சு? ஏட்டி தெளிவாக தானே கேட்டு வந்தா. ஆமாக்கா, புளி குத்தி தந்தா 20 ரூபாயும் 2 கிலோ புளியும் தாரேன்னு அவ. நான் இன்னைக்கு ஒரு நாள்னு நினைச்சேன். ஆனா அவ 10 நாளைக்கு சேர்த்து தானே 2 கிலோ தருவாங்களாம். ஏட்டி இழுவே, கேட்கச்சிலேயே தெளிவாக கேட்டு வந்திருக்கணும். இப்போ பாரு, இனி 9 நாள் வந்து புளி குத்துனாதான் அந்த 2 கிலோ புளியும் கிடைக்கும். சரி விடுங்கக்கா, திட்டாதியே. அவ என்ன பண்ணுவா? வேணும்னா அந்த கூடையில இருக்க புளியை எடுத்துட்டு போயிருவோமா? சி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாட்டி. இன்னொரு 9 நாள் தானே வந்து, அதுவும் ஒரு கூடை நிறைய தானே தராவே. 4 பேரும் பேசி பேசி குத்தினோம்னா சீக்கிரமா குத்திடலாம். 9 நாளும் குத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக பணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் புளியை வாங்கிடுவோன்னே. ஏட்டி மல்லிக்குட்டி, உனக்கு தான் வீட்டில் அவ்வளவு வேலை இருக்க, நீ 9 நாள் எப்படி வருவா? தெரியலக்கா, பார்ப்போம். நான் இல்லாட்டினாலும் என் பிள்ளையை அனுப்பி வைக்கேன். என் பங்கு அவளுக்கு கொடுத்துருங்க. கல்யாணம் நடக்க போகிற பிள்ளையை வெளியே அனுப்பக்கூடாதுன்னு பாவலக்கா. நீங்கள் புளி குத்ததுக்கு அனுப்புறீங்கியே. மூத்தவளை இல்லைம்மா, இளையவளை அனுப்பி வைக்கேன். இளைய பிள்ளையா? சரி கிளம்புவோமாக்கா. இன்னைக்கு சாயந்தரம் வரை அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே ஜாதகம் பார்க்க போவோம்னாரு. ஜாதகம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் கழுவி நல்லா தொடச்சி விளக்கெல்லாம் போட்டு வைக்கணும். பார்த்துடுங்க, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் போனோம். சரி மல்லிக்குட்டி, உனக்கு எதுவும் வீட்டில் எதுவும் உதவி வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்துடுது என்ன. இப்போதைக்கு ஒரு வேலையும் இல்லைக்கா. கல்யாண வேலை ஆரம்பிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாரையும் கூப்பிடுவேன், வந்துடணும். எக்கே அதெல்லாம் நீங்கள் சொல்லியே வேண்டாம். உங்க முந்தி வந்து நிற்போம். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, கண்ணு குட்டினா. டேய் முத்து, ஆட்களா இருக்கு, கொஞ்சம் வாயை மூடிட்டு வாடா. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, என் கண்மணி. என் வீட்டு கண்ணு குட்டி செயினை கொண்டு தரமாட்டேன்னு அடம்பிடிக்குதே கண்மணி, என் கண்மணி. பச்சை புள்ளையின்னு பாலூட்டி வளர்த்தேன், பாலை குடிச்சு புட்டு பாம்பாட்டம் கொத்துதடி கண்மணி, என் கண்மணி. முத்து கொஞ்ச நேரம் அமைதியா வா முத்து. போறது முத்து தானே? ஆமாக்கா, அள்ளி மாப்பிள. அடி ஆத்தி, இந்த பையன் நல்லா தானே இருந்தான், இவனுக்கு என்னாச்சு? வேற என்ன இருக்கும், எல்லாம் கெட்ட சவகாசம் தான். சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துருப்பான், அதான் இப்படி ஆயிட்டான். இந்த பையன் நல்ல பையன் தானே, ஏன் இப்படி குடிச்சிட்டு போறான்?
எதுவும் வீட்டு பிரச்சனையா இருக்குமோ? அதுக்கு இப்படியா குடிக்க சொல்லிருக்கு? ஏட்டி மல்லிக்குட்டி, எதுக்கும் சீத்தலட்சுமி பாட்டிக்கிட்ட சொல்லுவோமா? எக்க நீங்க வேற ஊரா வீட்டு பிரச்சனைல தலையிடைட்டு அவளுக்கு தெரியாமலே இருக்க போதே. ஆமாக்கா, நமக்கு எதுக்கு வம்பு? அவிய வீட்டு பிரச்சனையா கூட இருக்கலாம். நம்ம ஏதாவது சொல்ல போய் நீங்க எதுக்கு எங்க வீட்டு பிரச்சனைக்குள்ள தலையிடுறீன்னு வந்துட்டுன்னு வச்சுடுங்க, நமக்கு தானக்கா கஷ்டம். பாவம் அள்ளி, அள்ளி வாயில்லாத போச்சு. அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா? நல்லா இருந்த போய் இப்படி ஆயிப்பட்டானே. சரி, மனசே கேட்கலக்கா. ஏட்டி, இப்போ பாதி பேர் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிதான் குடும்பத்தெல்லாம் இழந்துக்கிட்டு நிற்காவ பார்த்துக்க. ஆமாக்கா, குடிப்பழக்கம் ஊரையும் கெடுக்கும் குடும்பத்தையும் கெடுக்கும். சொல்றது உண்மைதான் போல. எப்பதான் வருவாங்களோ தெரியல. வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? சீக்கிரமா வந்தாதானே ஏதாவது பேசிட்டு போக முடியும். ரொம்ப நேரமா இதுலயே நின்னுன்னா பாக்குறவங்க சந்தேகம் வரப்படுவாங்க. இருட்ட வர செய்து இது எங்கதான் போனவ? டேய் வாடா. ஒரு வழியா வந்துட்டாவுமா. என்ன இது, இந்த லூசு முத்துவையும் கூட்டு வருது. தனியா தானே வர சொன்னோம். பூரணி, அங்க என்ன பண்ற? வந்து ஒரு கைப்பிடி. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உங்களை தனியா தானே வர சொன்னேன். முத்துவை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நீ இங்க வா பூரணி. முத்துவை பிடிச்சு கொஞ்சம் உட்கார வை. என்னாச்சு? நம்ம விஷயத்த முத்துக்கிட்ட சொல்லிட்டீங்களோ? நீ முத்துவை உட்கார வை. பண்ணி என்ன கணக்குது? அப்படியே அந்த மரத்துல சாஞ்சு இருக்கட்டும். உங்களுக்கு என்னாச்சு? நான் உங்களை தனியா தானே வர சொன்னேன். எதுக்கு இவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம் இதுல நின்னுட்டே இருக்கேன் தெரியுமா? லூசு, உன்னையே பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் முத்து எப்படிங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுல பர்மிஷன் வாங்கிட்டு ஐப்ரோ பண்ண போனோம், பார்லருக்கு போனோம்ட்டு கஷ்டப்பட்டு இங்க வந்து நிக்கேன். நீங்க என்ன பொறுப்பே இல்லாம இப்படி வாரீங்க? பூரணி, அவன் என் ஃப்ரெண்டு. அதுக்குன்னு அவனை அப்படியே விட்டுட்டு வர சொல்றியா? ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்னாச்சு? அவன் ஃபுல்லா குடிச்சிருக்கான். என்னது குடிச்சிருக்கானா? யாரு, நீங்களா ஊத்தி கொடுத்தீங்க? ஆமா, நான் தான் ஊத்தி கொடுத்து இந்த ரசா தொட்டுக்கன்னு ஊறுகாவும் எடுத்து கொடுத்தேன். எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? பைத்தியத்துக்கு பிறந்த பைத்தியம். எதுக்கு இப்ப எங்க அம்மாவெல்லாம் திட்டுறீங்க? அடியே, நானே உன்னைய பார்க்கணும்னு அவசரமா வந்துட்டு இருந்தேன். வர வழியில உளுந்து கிடந்தான், டீ தூக்கிட்டு வந்தேன். என்னது உளுந்து கிடந்தானா? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? எதுக்கு குடிச்சிருக்கான் தெரியல. வீட்ல எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. அவன் ஒரு வாரமா வேலைக்கும் போகல. இந்த மாதிரி பழக்கம் அவனுக்கு கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி குடிப்பாங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 5 பேரு. 5 பேருக்குமே குடிக்கிற பழக்கம் கிடையாது. இவன் எங்க போய் குடிச்சானே தெரியலையே. சரி, அதை விடுங்க. நம்ம வாழ்க்கைய பத்தி என்ன முடிவெடுத்திருக்கீங்க? என்ன பண்றதுன்னே தெரியல பூர்ணிமா. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுனாலும் சீக்கிரமா சொல்லுங்க. நான் ரொம்ப நேரம் இங்க நிக்க முடியாது. யாராவது பார்த்தா அவ்வளவுதான். இருட்டி, இப்பதானே வந்தேன். சும்மா ஓடாத. உங்களுக்கு என்ன? வீட்டுல அடி வாங்குறது நான் தானே. உனக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்கிற மாதிரி பேசாத பூரணி. என் சைடு அதுக்கு மேல இருக்கு. உங்களுக்கு என்ன கஷ்டம்? எல்லா கஷ்டமும் எனக்கு தான். அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போனா பணக்கார வீட்டு மருமகள் ஆயிரலாம். 100 பவுன் நகை வரும். அது இதுன்னு என்னை பிடிச்சு தள்ளி விட பார்க்காத. உங்களுக்கு என்ன அப்படி கொடுமையா நடக்குது? ஆமாட்டி, என்ன எதுன்னு தெரியாம கத்தாத. என்ன சொல்றீங்க சிவா? எங்க அப்பா ஒரு பொண்ணு பாத்துருக்காராமா. என்னது, பொண்ணு பாத்துருக்காவளா? என்ன சொல்றீங்க சிவா? அப்போ உங்க அப்பா பார்த்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஆமா, நீ எப்ப பாரு இப்படி அழுமுஞ்சேடே இருந்தான்னா அப்புறம் எனக்கு என்ன? நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எதுக்கு சிவா இப்படிலாம் பேசுறீங்க? அப்புறம் என்ன டீ பூரணிமா, இப்பதானே சொல்லவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ளே அழுதா இப்படி? சரி, நான் அழுகல, சொல்லுங்க. கண்ணத்தோட. அப்புறம் என்ன? அப்புறம் அவர் பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னா ஆபீஸு சொத்து பத்து எதுவுமே கிடையாதாமா. அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு எழுதி தந்துருவாராம். ஐயோ, மாமா ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க? அவருக்கு என்ன, அவர் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். பிள்ளைகள் வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்கிறதா இருந்தா யாருமே இப்படி கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஆமா சிவா, எங்க அம்மா அப்பா என்னன்னா அவங்களுக்கு நகை, பெரிய பணக்கார வீட்டு மருமக, இந்த ரெண்டும் தான் முக்கியம். என் மனசுலாம் முக்கியமே இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல டி, மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் சிவா, நம்ம 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். ப்ளீஸ் சிவா, நான் சொல்றதை கேளுங்க. 2 பேர்கிட்டையும் படிப்பு இருக்கு, அதுவே போதும். கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்துல திரும்ப வந்தா நம்மளை ஏத்துக்கிடுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு பூரணி. இதுக்காகவா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன். 2 பேருடைய வீட்டு சம்மதத்தோடய நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் பூரணி. சொன்னா புரிஞ்சுக்கோங்க சிவா, அது நடக்காது. முக்கியமா எங்க வீட்டு சைடு நடக்கவே நடக்காது. என்னட்டி பிரச்சனை? உங்க அம்மாக்கு 100 பவுன் நகையா வேணும், நான் கொடுக்குறேன். என்ன சிவா? எப்ப பாரு நகை நகை நகைன்னு. நானா கேட்டேன்? எங்க அம்மா தானே. உங்க அம்மாவை தான் சொல்றேன். இங்க பாரு, கட்டின துணியோட வந்தா போதும். உன்னை காலம் முழுக்க கண் கலங்காம வச்சு காப்பாத்துறதுக்கு என்னால முடியும். அததான் நானும் சொல்றேன். இப்பவே போயிடலாம் 2 பேரும். ஆனா 2 பேர் வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சிவா, அது நடக்காது. பூரணி, உன் மேல சத்தியமா சொல்றேன், நடக்கும். போ, மனசை போட்டு குழப்பிக்காம வீட்டுக்கு போ. சிவா, நான் தான் சொல்றேன்லம்மா,
நம்ம காதல் மேல உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வீட்டுக்கு போ, இல்லாட்டி என் கையை பிடி, எங்கேயாவது கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னனையோ போகலாம். வா, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே வா, ஏதாவது கோயிலில் வச்சு உனக்கு தாலியை கட்டுறேன். அதுக்கு இல்ல சிவா. போ, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, தைரியமா வீட்டுக்கு போ, உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம். சிவா, என்னம்மா? முத்துவை அப்படியே விட்டுட்டு போறீங்க? அந்த நாய் அதிலே கிடக்கட்டும், போதை தெளிந்தோன்னா தன்னால வீடு வந்து சேருவா, நீ போ. எதுக்கு அப்படிலாம் சொல்றீங்க? பிறவு என்ன, வர வழியெல்லாம் ஒரே பாட்டு. 4 பேர் பார்த்துட்டு இருக்காவ, பாட்டு படிக்காதடனா ஒரே பாட்டு தான் படிச்சுட்டு வரான். இப்பயாவது அமைதியாக கிடக்கானே, எப்படியோ ஊருக்குள்ள தூக்கி கொண்டு போட்டுட்டேன், போதை தொலைஞ்சுன்னு வீடு வந்து சேருவான், நீ போ. சரி சிவா. பூரணி, தைரியமா இரு என்னம்மா. ஆ சரி, நான் போயிட்டு வரேன், முடிஞ்சா நைட்டு கால் பண்ணு சரியா? ஆ பூரணி, லவ் யூ. ஆ லவ் யூ டு. லூசு, அதை சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னேன் என்ன. வாங்க.